6 Blicknack Forn அது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வியூ. ஸோ பிக்சரையே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, in der Zukunft leben Menschen in großen Wohnanlagen auf dem Planeten Mars. ஸோ மார்ஸ் பிளானட்ல வந்து ஃபியூச்சரில் பெரிய பெரிய இந்த ரெசிடென்ஷியல் இது இருக்கும், லிவிங் பிளேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேல பார்த்தீங்கன்னா Zukünftig werden Menschen durch den medizinischen Fortschritt 150 Jahre alt. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால ஃப்யூச்சரில் வந்து பீப்புள் 150 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க கெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பிக்சர் சி பார்த்தீங்க, ஃபோட்டோ சே Mobilität ohne Auto oder Bus, wir fliegen als Passagiere in Drohnen zur Arbeit. ஸோ மொபிலிட்டி வித்தவுட் கார் பஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரோனில் வந்து பேசஞ்சரை ஒர்க்குக்கு போவோம் அப்படின்னு அவங்களோட கணிப்பு. ஸோ irgendwann stellt man Fleisch nur noch im Labor her. ஸோ இந்த மீட்ன்றது வந்து வெறும்னே இந்த லேபில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் ஏ பார்த்தீங்கன்னா alle Menschen haben einen Datenchip unter der Haut. Mit diesem Chip kann man zum Beispiel bezahlen. ஸோ ஃப்யூச்சரில் எல்லா பர்சன்ஸ்க்கும் வந்து அண்டர் த ஸ்கின் வந்து ஒரு சிப் மாதிரி வச்சுருவாங்க. அந்த சிப் வச்சுட்டு நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, பேமெண்ட் பண்ணுறது, வேறு எதாவது ஆக்சஸ் பண்ணுறது, அந்த சிப் வச்சு இப்போ கார்டு வச்சு நம்ம எப்படி பேமெண்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்கின்லேயே ஒரு சிப் வச்சுட்டு அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. F பார்த்தீங்கன்னா in jedem Haushalt gibt es Roboter, die Staubsaugen oder andere Hausarbeiten und übernehmen. ஸோ இன் ஈச் ஹவுஸ் வந்து ஒரு ரோபோட் கண்டிப்பாக இருப்பாங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை வேறு தான் வீட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த Zukunft sehen Sie die Fotos an und lesen Sie die Bildunterschriften. Hören Sie dann die Umfrage, welche Foto passt zu welcher Aussage. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆடியோ கேட்டுட்டு எந்த ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆகுது 1 2 3 4 அப்படின்னு போடணும். Nummer 1. Also, ich kann mir gut vorstellen, dass es in der Zukunft nur noch wenige Autos gibt. Der Verkehr in den Städten ist ja auch jetzt schon eine Katastrophe. Nur Stau und schlechte Luft. Deshalb muss es bald Alternativen geben. Ich weiß nicht, ob das Drohnen sein werden, aber ich kann es mir gut vorstellen. Und ich glaube auch, dass das gar nicht mehr so lange dauern wird. Vielleicht ist es schon in 10 Jahren soweit. Nummer 2. ஸோ நம்பர் 1 வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க, டிராஃபிக் ஜாம் பத்தி என்ன டிராஃபிக் ஜாம் பத்தி பேசியிருக்காங்களாமா. அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் எதுக்கு மேட்ச் ஆகும்? சேம் மேம். கரெக்ட். பெஸ்ட். Okay. Ich habe mal im Fernsehen eine Reportage über diese Chips gesehen. Das gibt es ja schon. Man kann damit Türen öffnen, alle Passwörter sind gespeichert, man kann damit bezahlen und so weiter. Das ist bestimmt praktisch. Ich finde die Vorstellung aber komisch, etwas unter der Haut zu haben. Aber wahrscheinlich ist das in ein paar Jahren total normal. Auch für mich. Nummer 3. Okay, Nummer 2 என்ன? Wohnen அந்த இது ஃபைல் சேவ் பண்ற மாதிரி. ஆமா. இதுவா? ஏ. Okay, Nummer 2. Okay, next Nummer 3. Nummer 3.
Wohnen auf dem Mars? Nein, das passiert höchstens in Science-Fiction-Filmen. Wie soll das denn gehen? Man kann nicht atmen und da wachsen ja auch keine Früchte und kein Gemüse und so weiter. Wie soll überhaupt jemand auf einem anderen Planeten leben? Ich glaube, das bleibt eine Fantasie. ஸோ இது மேம் ஃபர்ஸ்ட் ஒன் மேம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஸோ ஹோரன்சி நோக்கைன்மல் வாஸ் டிங்கன் தி லாய்ட்டு ஊபடி ப்ரோக்னோஸ். ஸோ அவங்களோட கணிப்பு இதை பற்றி ஃபியூச்சரில் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு. ஸோ ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தா எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாஸ் நெக்ஸ்ட் இயர்? வாட் டு யூ திங்க்? வெல்ஷே ப்ரோக்னஸர் வேர்டன் இந்த ஜூகும்ஃப்ட். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து எந்த கணிப்பு வந்து இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபைல் சேவ் பண்ற சொன்னாங்களா மேம், அது கொஞ்சம் பாசிபிள் ஆகும். இப்பவே நிறைய இடத்துல வந்து அண்டர் த ஸ்கின் வந்து சிப் வச்சிருக்காங்க, இப்பவே ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஓகே. டாட் அண்ட் அதே சிப் மாதிரி உண்டர் டர் ஹவுட். ஓகே. அப்புறம் இந்த டிராபிக் ஜாமுக்கு ஃபிலைஸ்ட் மேபி அது நடந்தா நடக்கலாம், சொல்ல முடியாது இல்லைங்களா. நடக்கலாம் அந்த மாதிரி மேம். ஓகே பட் ஓகே லாஸ்ட் அந்த லிவிங் இன் மாஸ் அது கொஞ்சம் ரேர் தான் நினைக்கிறேன் மேம். ஓகே ஓகே ஓகே. வாஸ் டெங்கன்சி சிண்டி ப்ரோக்னோசன் ஆப் இஸ் எஃப் ரியாலிட்டிஷ். ஸோ இது வந்து ரியாலிட்டிக்காக நடக்குமா அப்படின்னு, ஒருவேளை நடக்கும் அப்படின்னா எத்தனை வருஷத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்த டாட்டன் சிப்ஸ் உண்டர் தர் ஹவுட் கிப்டஸ் ஹாய்டர் ஷான். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் தேர் டாட்டன் சிப். இஸ் டெங்கே இன் ஸ்வான்சிஷ் ஆர்டர் ட்ரைசிஷ் யாரன். ஸோ அது கண்டிப்பாக வந்துடும். தஸ் கேன் மியர் நிஷ்ட் ஃபாஸ்டர்லன் பிளைப்ட் சிஷர் ஃபேண்டசி. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஃபேண்டசியாக தெரியுது? இது வந்து லிவிங் இன் மார்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேண்டசியாக தெரியுது, எல்லாம் பேசுகிறாங்க அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு. aber ich denke es bleibt sicher fantasy, nur fantasy அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற இது வந்து எதுக்குள்ளே நடக்கும்? கானிஷ் குட் ஃபோஸ்டர் தசின் ஜேன் யாரும் ஜோ வைட்டிஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிண்டஸ் ப்ராக்டிஸ் aber komisch etwas unter der Haut zu haben, man gewohnt sich wahrscheinlich aber schnell daran. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது, நம்ம அண்டர் த ஸ்கின் வந்து ஒரு டாட்டா சிப் வச்சுக்கிறது வந்து. ஸோ இட்ஸ் குவைட் ஃபன்னி. இது மார்ஸில் இருக்கிறது நுவார் இன் சயின்ஸ் ஃபிக்ஷன், தஸ் பிளைட் அண்ட் ஃபேண்டசி. ஓகே. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு 5 ஐடியாஸ் நோட் பண்ண. ஸோ இந்த Zukunft gibt es keine Schulen mehr und alle lernen nur noch digital von zu Hause aus. அதாவது ஃபியூச்சரில் வந்து ஸ்கூல்ஸே இருக்காது, எல்லாமே டிஜிட்டலில் படிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி கொரோனா டைமில் வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு இல்லை. alle lernt alle haben nur im digital gelernt, zu Hause gelernt. ஸோ வீட்டில் தான் படித்தாங்க. ஸோ ஃபியூச்சரில் might be vielleicht in der Zukunft gibt es keine Schulen mehr. ஸோ ஒரு வேளை கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வேறு இதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்கன்றதை பற்றி பேசுது. நெக்ஸ்ட்டு டவுஷன்ஸ் இயரை ஈடன் வித் சைனா அந்த குரூப்ஸ். ஸோ இது வந்து வீடியோ நீங்கள் அந்த அலங்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாமே செக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ரியாலிட்டிக்காக இருக்கும், எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே மேம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
gute Vorsätze. Sure. So good resolution. So நம்ம எல்லாமே resolution எடுப்போம் ஞாபகம் இருக்குதுங்களா எப்போ resolution எடுப்போம் 1 Marken wir eine gute Vorsätze nur im neues Jahr only in the new year timeல கரெக்டா இல்லைன்னா ma'am. நம்மளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டே இருந்தா இந்த நாள்ல இருந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா பண்ண மாட்டோம் so ab morgen mache ich from tomorrow I will do this wenn wann und so welchen Anlassen nehmen sich etwas vor so எப்போ immer an Silvesterனா நியூ இயர் immer always on the new year nehme ich mir Vorsätze ஸோ இவங்க எந்த மாதிரி Vorsätze எடுக்கிறாங்கன்றது Vorsätze fürs neue Jahr was haben Sie im nächsten Jahr vor ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க was haben unsere Leserinnen am letzten Tag des Jahres befragt ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க கொஷின் பண்ணியிருக்கீங்க ஸோ இது படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு படிக்கிறீங்களா Yes, ma'am. Ich will next Meher alles erst im letzten Moment machen, wegen dieser Gewohnheit hatte ich in meinem Studium oft schon richtig Stress. Ich werde mich in diesem Jahr früher auf diesem Jahr früher auf die Prüfungen vorbereiten und ich werde oft in der Bibliothek sein, denn dort kann ich am besten lernen. Ich fange gleich übermorgen damit an. Morgen habe ich leider keine Zeit. Da werde ich spontan eine Freundin besuchen. Ich hoffe, sie freut sich. என்ன சொல்றாங்க So, okay. Ich will nicht mehr alles erst im letzten Moment machen. So, நான் எதுவுமே வந்து லாஸ்ட் மோமெண்ட்ல நான் பண்ண மாட்டேன் இனிமே அப்படின்னு wegen dieser Gewohnheit hatte ich in meinem Studium oft schon richtig Stress. இந்த ஒரு ஹேபிட் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆச்சு எனக்கு நிறைய ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ஓகே Ich werde mich in diesem Jahr früher auf die Prüfungen vorbereiten und ich werde oft in der Bibliothek sein. ஸோ இந்த வருஷம் ஏர்லியராகவே நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் நிறைய நேரம் லைப்ரரியில் இருக்கிறோம் dann dort kann ich am besten lernen because I can learn best there. Ich fange gleich übermorgen damit an. So I will start in the next in übermorgen day என்ன சொல்றது okay tomorrow or the next day I will start அப்படின்னு சொல்லியிருக்காங்க morgen habe ich leider keine Zeit tomorrow I don't have time da werde ich spontan eine Freundin besuchen so spontaneous என்னோட friend visit பண்ண போறேன் I hope she will be happy so next படிங்க For dash dance Jahr then next for me die Gans ist sowieso next einhalten das Funktioniert bei mir nicht der Feinde ich Dorenden Assetten deshalb fasse ich Jordan morgen einen Vorsatz für den Tag heute werde ich zum Beispiel in der Mittagspause einen
Spaziergang machen. Ich habe vor die Ruhe und die frische Luft zu genießen und morgen bringe ich meiner Tochter etwas Süßes mit, einfach so. Okay. Okay, die Vorsätze für das ganze Jahr sind nicht für mich. Whole year-க்கான என்ன சொல்றது resolution is not for me. Da kann ich sowieso nicht einhalten. ஏன்னா என்னால் அது வந்து பண்ண முடியாது. I cannot do it. Das funktioniert bei mir nicht. It doesn't function with me. Da finde ich dauernd Ausreden. So I find it அது வந்து கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு they shall fast jeden Morgen eine Vorsatz for den Tag. So I will take a resolution for the day. Heute werde ich zum Beispiel in der Mittagpause einen Spaziergang machen. So maybe இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் என்ன சொல்றது வாக் போகலாம் பிரேக்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ich habe vor die Ruhe und die frische Luft zu genießen. இல்லைன்னா ஒரு அமைதியான ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவேன். மார்கன் bringe ich meine Tochter etwas Süßes mit einfach so. ஸோ நாளைக்கு வந்து என்னோட டாட்டருக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். சிம்பிளி லைக் தட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. இல்லைன்னா நிறைய எக்ஸ்கியூசஸ் ஹவுஸ் ரேடுன்னு நிறைய எக்ஸ்கியூசஸ் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கான ரெசல்யூஷன் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். டேஷ் வில் ஃப்ரூவர் மிட்ஜம் லேர்னன் பிகினன். இசபெல்லாவா ஆங்கிலோவா? Isabella. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட். Wird sich draußen erholen? Angelo. அடுத்தது டேஷ் wird nicht so oft zu Hause arbeiten. Isabella. Werden morgen jemand überraschen? Isabella. ஆக்சுவலி ரெண்டு பேருமே நாளைக்கு யாரையாவது சர்ப்ரைஸ் அவங்க டாட்டருக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு பண்ணணும் எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. அப்புறமா இவங்க என்ன பண்றாரு இவங்க இந்த ஃப்ரெண்டை விசிட் பண்ணோம் சர்ப்ரைசிங்கா அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஃபியூச்சர் ஐன்ஸ்ல வந்து வில் ஐ வில் டூ திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? வில் அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ich werde I will oft in der Bibliothek gehen. I will often go to the library. ஸோ கேஹன்ன்றது கடைசியில் வந்துடும். ஆங்கிலோ வெர்டு. ஸோ இது எப்படி கான்ஜுகேஷன் வேர்டுன்றது எப்படி கான்ஜுகேஷன் பண்ணுறதுன்றது தான் இருக்கு. ஸோ மார்க்கெட். ஸோ ஐ வில் டூ திஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக தான் வில் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில். அதே மாதிரி தான் இங்கே ஜெர்மனில் வந்து வேர்டன் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். இஷ் வேர்டு ஆங்கிலோ வேர்டு அந்த மாதிரி வரும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அதர் வேர்ப் ஆக்ஷன் வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும் இன்ஃபினிட்டிவா. இது கான்ஜுகேட் பண்ண மாட்டோம். வேர்டன்ன்றது தான் கான்ஜுகேஷன் பண்ணுவோம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸோ கன்மன் ஃபியூச்சரில் பண்ணுறது டைம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் மார்கன் பிரிங்கேஷ் மைனர் டாக்டர் எட்வர்ஸ் யூசஸ் மிட். ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர் டென்ஸ்னா டைம் ஸ்பெசிஃபிகேஷன். நாளைக்கு நான் வந்து என்னோட டாட்டருக்கு இது கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இது அப்படியே நீங்கள் சொல்லணும். ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படியே யூஸ் பண்ணலாம். மார்கன் பிரிங்கேஷ் மை எட்வர்ஸ் யூஸ் மிட். மிட் பிரிங்கன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் வேர்ப் வோலன் ஆர்டர் மெஸ்ட்
இந்த வேர்ட் யூஸ் பண்ணும்போது ஈஷ் வில் நிஷ்ட் மேர் ஆலிஸ் இந்த லெஸ்டன் மூமெண்ட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரை பற்றி சொல்லும்போது எப்படியெல்லாம் சொல்லணும். டைம் ஸ்பெசிஃபிகேஷன் in verb in the present tense. Model verb use பண்ணுவேன். Ich will nicht mehr alles in the lesson. I don't want to do அப்படின்னு. Verben mit vorhaben anfangen. Vorhabenனா plan. நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க. anfangenனா begin. Vorhabenனா to plan. இது வந்து anfangenனா to begin. Ich habe vorனா I planned for. புரியுதுங்களா. செப்பரபிள் வேர்ப் டி ரூவர்ஸு கெனீசன். ஸோ செப்பரபிள் வேர்ப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. டைம் ரிலேட்டட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸில். அப்புறம் செகண்ட் ஒன் மாடல் வேர்ப்ஸு ஓலன் ஆர்டர் மெஷ்டன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செப்பரபிள் வேர்ப்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர் ஆபன் அன்ஃபாங்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க. ஐ வில் லேர்ன், இஷ் werde lernen, du willst lernen, you will learn. இது எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க. Wann benutzt man future eins? I will go to the cinema tomorrow. இது நான் இப்போ டைம் ஸ்பெசிஃபிகேஷன் டுமாரோ நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அப்போ வேர்டன் அந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டு. ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க. ஸோ வேர்பன் எவ்ரிடே யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறோம். presence with Zeit angaben. எதை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. எஸ் மேம். பண்ணிட்டீங்களா? Suchen verben vorhaben to plan to intend. பண்ணிச்சா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஸோ ரியாலிட்டியாக எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி ஷெசி உன் ரியாலிட்டி ஷெசியில் ரியாலிட்டி ஷெசியில் ஏன் நம்ம ஃபெயில் ஆகுறோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. இது படிங்க நோட் பண்ணிட்டு. நான் இது பாருங்க இங்கிலீஷ்லயும் இருக்கு ஜெர்மன்லயும் இருக்கு. ஸோ சேம் தான். ஓகேவா? அது படிங்க. எதனால நம்ம வந்து ஃபெயில் ஆகுறோம், கீப் அப் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா நோட் புக்ல? நோட் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். நான் நோட் பண்றேன் மேம். ஓகேம்மா. இதெல்லாம் நீங்க ஜெர்மன்ல இருக்கிறது எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா உங்களுக்கு தெரியும். அதனால தான் எழுதி பார்க்க சொல்றேன். இன்னைக்கு நிறைய இருக்கு எழுத. நான் நோட் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். ஓகே ஓகே. இதை நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம்.
Hm. ஓகேவா? நோட் பண்ணியாச்சு மேம். எஸ் மேம். ஓகே, அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ Horen Sie die Radiosendung, welche Gründe nennt der Experte, warum man vorsaste, எதுக்கு ரியாலிட்டியை நம்ம கொண்டு வர முடியலன்றது ஆடியோ கேட்டுட்டு இது வந்து எது ட்ரூ அதை மட்டும் மார்க் பண்ணுங்க. Ach, wo ist denn jetzt schon wieder diese Rechnung? Das gibt es doch nicht. Die muss doch hier sein. Mist. Ich muss einfach öfter aufräumen. Damit fange ich jetzt sofort an. Kennen Sie das? Wie oft haben wir uns schon vorgenommen, etwas zu ändern? Und wie oft haben wir es dann auch wirklich geändert? Sehr oft bleibt es bei den guten Vorsätzen. Aber warum ist das so? Die Antwort ist eigentlich ganz einfach. Der Mensch ist ein Gewohnheitstier. Wenn wir gewohnt sind, etwas zu tun oder eben nicht zu tun, dann ist das für uns einfach. Unsere Gewohnheiten zu ändern, ist für uns schwer. Was können wir also tun, damit zum Beispiel auf dem Schreibtisch nicht immer so ein Chaos ist? So, ich räume jetzt sofort den Schreibtisch auf. Dann kann ich auch gleich noch im Regal Ordnung machen und überhaupt. Ich ändere ab jetzt mein Leben. Schluss mit süßen und fettigen Sachen. Und beim Fitnessstudio melde ich mich auch gleich an. Außerdem könnte ich heute noch das Sommerfest mit den Kollegen organisieren. Und ab heute lasse ich abends das Handy aus. So, das ziehe ich jetzt durch. Ob das funktioniert? Vermutlich nicht. Und warum? Das sind einfach viel zu viele Vorsätze auf einmal. Fangen Sie klein an. Nehmen Sie sich nicht vor, Ihr ganzes Leben sofort zu ändern. Machen Sie kleine, aber realistische Pläne, wie zum Beispiel wichtige Papiere sofort aufzuräumen und nicht achtlos auf den Schreibtisch zu legen. Nehmen Sie sich also Dinge vor, die Sie leicht in Ihren Alltag integrieren können. Nur wenn wir etwas regelmäßig machen, kann es eine Gewohnheit werden, und nur dann fühlen wir uns unwohl, wenn wir es nicht machen. Wir müssen uns dann gar nicht überwinden. Ach, ich wollte doch gestern noch den neuen Praktikanten anrufen. Und Herrn Takes habe ich auch nicht zurückgerufen. Mann, das Regal im Büro ist auch noch nicht aufgeräumt. Aber im Fitnessstudio bin ich jetzt Mitglied. Ich bin so stolz auf mich. Ich mache ab sofort viel mehr Sport. Mehr Sport. Das klingt gut. Aber was heißt das genau? Diesen Plan kann ich ganz problemlos von einem Tag auf den nächsten schieben. Heute bin ich zu müde. Kein Problem, ich mache einfach morgen mehr Sport. Morgen hat es auch nicht geklappt. Egal, am Wochenende mache ich dafür doppelt so viel. Das ist ein zweiter häufiger Fehler. Die guten Vorsätze sind nicht konkret genug. Fassen Sie Ihre Vorsätze in Zahlen. Sagen Sie nicht mehr Sport, sondern zum Beispiel jeden Tag 20 Minuten Bewegung. Das ist realistisch und Sie können jeden Tag klar erkennen, ob Sie Ihr Ziel erreicht haben. Eventuell finden Sie ja auch einen Freund, Kollegen oder Nachbarn, der mit Ihnen zusammen Sport macht. Das macht mehr Spaß und man findet nicht so leicht Ausreden. So, jetzt ist das Regal endlich dran. Uah, so viel Staub. Tschiu. Wohin tue ich das jetzt? Ach, erst mal hier unten ins Regal. Und was ist das? Das kann ich sicher mal brauchen. Aber Was ist das denn? Nee, das brauche ich wirklich überhaupt nicht. Na gut, die Bücher da drüben. Muss ich vielleicht ich weiß gar nicht, wohin ich das alles tun soll. Egal. Ich stelle einfach alles wieder zurück ins Regal. Ich vermute, so schnell wird niemand mehr versuchen, dieses Regal aufzuräumen. Das ist ein weiterer häufiger Fehler. Man will alles schnell und sofort und ist ungeduldig. Das Chaos im Regal ist nicht in einer halben Stunde entstanden.
Warum sollte man es in einer halben Stunde beseitigen können? Haben Sie also Geduld mit sich und den Dingen und nutzen Sie die Zeit auch, um gleichzeitig etwas Schönes zu tun. Beim Aufräumen kann man zum Beispiel sehr gut Musik hören. Wenn Sie Kopfhörer tragen, ist das auch im Büro kein Problem. So macht das Aufräumen Spaß und es fällt leichter, es öfter zu tun. Also, bleiben Sie dran und vergessen Sie nicht, mit kleinen Schritten kann man Großes bewegen. Das ist der Schlüssel zum Erfolg. Okay. ஸோ இதில் வந்து எது எதெல்லாம் ட்ரூ அது மட்டும் மார்க் பண்ணோம். தி மைஸ்டன் மென்ஷன் நேமன்ஸ் இஸ் ஷிசு ஃபீல் ஃபார். ஸோ மெனி பீப்புள் வில் டேக் டூ மச் டு டூ. நிறைய எடுத்து வச்சுப்பாங்க, இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும். கரெக்டா இல்லையா? எஸ் மேம். தி ஃபோர்ஸ் ஆக்சஸ் இன் டாஃப்ட் நிக்ட் கான்கிரீட். ஒரு ஸ்பெசிஃபிக்கான இது எடுக்க மாட்டாங்க, கண்ணாபின்னான்னு எது வேணாலும் எடுத்துருவாங்க. ஃபேமிலி கொலிகன் ஃப்ராய்டே ஹெல்ப் ஃபர்னிஷ்ட். ஸோ இது நம்மளோட இது நடக்கணும்னா, நம்ம முடிவு எடுத்து நடக்கணும்னா அவங்களோட ஹெல்ப் தேவை கிடையாது இல்லைங்களா? ஸோ மண் இஸ் உன் கெடுல்டிக் உன் வில்டிங்க சூஷ்னல் எர்லேடிகன். ஸோ பர்சன்ஸ் வந்து நம்ம எல்லாம் எப்படின்னா ரொம்ப இம்பேஷன்ஸ், பொறுமையே இல்லை, எல்லாம் கடகடன்னு பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜைட் இஸ் மைசன்லி ஹவ் ப்ராப்ளம். ஸோ டைம் எல்லாம் ஒரு மெயின் ப்ராப்ளமே கிடையாது இல்லைங்களா? ஸோ அதுக்கான என்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்றது தான் நோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. So lesen Sie die Zitat aus des Sendung, markieren Sie die Nomen. Was fehlt Ihnen bei den Endungen auf? ஸோ இது வந்து ஒரு கோட்ஸ், இதை படிச்சுட்டு இதில் வந்து என் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதுக்கு எல்லாமே வீக் வேர்ப்ஸ் நவுன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு வந்து என் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் என் டிக்ளனேஷன்? என் டிக்ளனேஷன் வந்து எல்லா மேஸ்குலின் நவுன்ஸ்க்கு எல்லாம் ஃபஸ்ட்டு என் இல்லை இஎன் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த ஆட் பண்ணால் தான் வந்து அது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, டி என் டிக்ளனேஷன் பெட்ரிஃப் மேஸ்குலின் உமன், டி இன் பாஸ்ட் ஆலன் ஃபாலன், ஹவுசர் நாமினேட்டிவ் சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே மேஸ்குலின் சிங்குலருக்கு தவிர மற்ற எல்லா கேசஸ்க்கும் வந்து என் இல்லை இஎன் ஆட் பண்ணுவாங்க. ஒன்லி மேஸ்குலின் நவுன்ஸு ஆஃபன் எண்டு, இதில் எண்ட் ஆகிற நவுன்ஸ்க்கு மட்டும்தான் ஏஎன்டி இஎன்டி ஐஎஸ்டி ஓஜிஇ ஜிஆர்ஏஎஃப் பிஹெச் இந்த மாதிரி எண்ட் ஆகிற இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என் இல்லை இஎன் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஷ் ஜேஹே டென் ஸ்டூடென்டன். ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே வந்து ஸ்டூடெண்ட்டு, ஆனால் இஎன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நாமினேட்டிவ்ல எதுவுமே ஆட் பண்ணல பாருங்க, நாமினேட்டிவ்ல எதுவுமே ஆட் பண்ணல. பட் அக்குசாட்டிவ்ல எல்லாத்துலேயும் டாட்டிவ் ஜெனிட்டிவ்ல எல்லாமே யுங்கென் 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 என் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எதுக்கெல்லாம் வெயிட்டர் டிபிஷன் என் டிக்ளனேஷன். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ எதுக்கெல்லாம் வந்து என் டிக்ளனேஷன் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன்.
ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னா மேஸ்குலின் நவுன் வந்து eine person bescheinet of. ஸோ இந்த மாதிரி ஏஎன்டி இந்த மாதிரி ஒரு இதில் வரும் எண்ட் ஆகும்போது கண்டிப்பாக என் டிக்ளனேஷன் என்ன இல்லை இஎன் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு நேம் வந்து என் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமரில். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, இங்கே வந்து என்ன இல்லைன்னா இஎன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வரும். எலிஃபென்டன், ஜேர்னலிஸ்டன், பேரன், மென்ஷன், ப்ராக்டிகன்டன், நாமன், ஸ்டூடெண்டன், எக்ஸ்பர்டன், ஹெரன், நாக்பாரன், பவன், ஃபோட்டோகிராஃபன், குண்டன், யுங்கன், ஆர்கிடெக்டன், கொலிகன், பாலிசிஸ்டன், டூரிஸ்டன், லோவன், அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வரும். அதுக்கப்புறமா எந்த இடத்துல வந்து ஷார்ட் இல்லை லாங் எஸ் இருக்கும். ஸோ எஸ்எஸ் இல்லைன்னா இந்த சிம்பிள் சி லேசன் எஸ்எஸ் ஸ்பெஷல் தி வோக்கல் ஃபார் எஸ்எஸ் குர்ஸ் டபுள் எஸ் போட்டால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் வந்து ஷார்ட்டாக சொல்லணும். அதே மாதிரி வோக்கல் இந்த சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இருந்துச்சுன்னா அது லாங்காக பண்ணணும். இந்த சிம்பிள் எதுக்கு அப்புறமா வரும்னா இந்த லெட்டர்ஸ்க்கு அப்புறமா இந்த எஸ் ஆட் பண்ணோம்னா இது வரும். ஏயு இயு ஏயு இஐ ஏஐ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும், யூஸ் பண்ணும்போது வரும். இந்த ஷ்வைஸ் ஃபர்வெண்டட்மன் கைனஸ் சுவிட்சர்லாண்டில் இந்த சிம்பிளே யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் எஸ்எஸ் டபுள் எஸ் போட்டுடுவாங்க. ஸோ இப்போ வந்து இதில் எதுக்கெல்லாம் வந்து இந்த சிம்பிள் வரும்? ஸோ கெனிசனுக்கு சிம்பிள் க்ரோஸ், கெனிசன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டபுள் எஸ். ஸோ க்ரோஸ்க்கு சிம்பிள் வரும், இதுக்கும் சிம்பிள் வரும். ஹைசனுக்கு, அப்புறம் லாசன் இங்கே டபுள் எஸ், அப்புறம் இங்கே சிம்பிள் இங்கே வந்து டபுள் எஸ். ஸோ இது தவிர எல்லாத்துக்குமே வந்து அந்த சிம்பிள் வரும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. 1. Genießen. ஸோ இந்த சிம்பிள் வந்தால் லாங்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இ வந்து லாங்கு, சிம்பிளுக்கு முன்னாடி வவல் இ வருது இல்லைங்களா, அது கெனீசன். 2. Der Stress. ஸ்ட்ரெஸ் இது வந்து ஷார்ட், இந்த இ வந்து ஷார்ட், ஸ்ட்ரெஸ். 3. Groß. க்ரோஸ் லாங். 4. Außer. außer லாங். 5. Heißen. heißen. 6. Lassen. lassen. 7. Der Spaß. der Spaß. 8. Passen. passen. 9. Der Schluss. der Schluss. 10. Der Gruß. der Gruß. der Gruß. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசி பேசி ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஃபியர் வாட்டர் ஷைப்ஸ் ஆட்டமிஸ் திஸ் வாட்டர். ஆனால் இந்த எல்லா வேர்ட்ஸை வச்சும் வந்து நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதி அனுப்புங்க எனக்கு, சரிங்களா? எல்லா வேர்ட்ஸு ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பணும்.
Okay, இது ma'am. வந்து உங்களுக்கு இந்த டீச்சிங் வந்து வெறும்னே சிலபஸ்ல இந்த புக்ல இருக்கிறது மட்டும்தான் கடகடன் டீச் பண்ணிட்டு போறோம். ஆனா எக்ஸாம் பிராக்டிஸ் வந்து இப்படி இருக்காது, நல்லா டீட்டெயிலா இருக்கும். அது வந்து வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் கிடைக்காது. அது அப்படியே அட்டன் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்க Okay, ma'am. இதுக்கெல்லாம் அட்டன் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா எக்ஸாம் பிராக்டிஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணும். எக்ஸாம் பிராக்டிஸ்க்கு நோ வீடியோ ரெக்கார்டிங். Okay, அது ma'am. வந்து நல்லா டீட்டெயிலா இன்னும் ரொம்ப பேசுற மாதிரி எல்லா டிஸ்கஷனும் சரி, ப்ரெசன்டேஷனும் சரி, எல்லாமே இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பெருசா ஒன்றும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. வீடியோல இந்த லெசன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிராமர் புரியணும், டெக்ஸ்ட் படிக்கணும், லிசனிங் புரியணுன்றதுக்காக மட்டும்தான் இது பண்றோம். அந்த புக்ல இருக்கிறது வரைக்கும் தான் பண்றோம். மற்றபடி எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சிம்பிள் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கிராமர் எல்லாம். அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்றேன். நீங்கள் அந்த பிடிஎஃப்ல படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துடும் எல்லாமே. அது தவிர எக்ஸாம் ப்ராக்டிஸ் தனியாக கொடுக்கப்படும், அது வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. சரிங்களா? Okay, ma'am. ஓகே.